உங்கள் திரு ரத்தத்தின் பலன்களை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள வரம் தாரும். இந்த ஆன்லைன் ரெட்ரீட்டில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்வை நாங்கள் வாழ்ந்து உமது ஆசிரியருக்கு உகந்தவர்களாக மாற்றிடும் சுவாமி. அதற்காக எங்களையே கையளித்து வேண்டுகின்றோம். விண்ணகத்தில் இருக்கும் எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இன்னைக்கு நாம இந்த அமர்வின் முடிவுல நற்கருணையை எடுத்து வச்சு நம்ம சின்ன ஜெபத்தோட முடிக்க போறோம். அதனால இப்போதைக்கு I am in front of the tabernacle but not expose the blessed sacrament yet. So toward the end of the section, let's expose it and just receive the blessing. நம்ம நேற்று பார்த்தோம், என்னென்ன செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்து நாம் மீட்பு பெற வேண்டும் என்பதற்காக இயேசு தன்னையே கையளித்தார் என்று பார்த்தோம். கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 2, யாராச்சும் எடுத்து வாசிங்க பார்க்கலாம். கொலோசியருக்கு எழுதிய திருமுகம் 2வது அதிகாரம் 14வது வசனம். 2:14. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். நமக்கு எதிராக ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். இது ஒண்ணு போதும் இந்த நாட்களை நாம் கொண்டாடுவதற்கும் அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்வதற்கும். இதுதான் நடந்துச்சு நம்ம எல்லாருக்குமே நடந்தது இதுதான். அதற்கு முன்னாடி வரியில பார்க்கிறோம், நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். அதற்கு முன்னாடி நீங்கள் இறந்தவர்களாய் இருந்தீர்கள், கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெறச் செய்தார். நீங்கள் இறந்தவராய் இருந்தீர்கள், கடவுள் அவரோடு உங்களை உயிர் பெறச் செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். Maybe you have to think about this scenario in your mind. பயங்கரமான கடன் பிரச்சனை, கடன்காரன் வந்து தொலை பண்ணிட்டே இருக்கான், வீடுதான் ஜப்தியாக போகுது, பாத்திரத்துல தூக்கி போட்டாங்க வெளியே. I'm about to lose everything. அதுதான் நாம் பாவம் பண்ண அதுதான் நடக்குது. Because when we sin, willingly we do that. Sometimes knowingly we fall, but willingly we stay. இப்ப நம்ம கடன் பத்திரத்துல ஒப்பந்தம் போட்டுட்டோம், தவறு பண்றோம், தப்பு பண்றோம், பாவத்தில் வீழ்கிறோம் என்றால் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே, ஏன்னா யாரோ எனக்கு முன்னாடி பேசிட்டு இருக்காங்க, எனக்கு கோபம் வருது, அவங்கள கெட்ட வார்த்தை சொல்லி திட்டலாம் என் கோபத்தை காமிக்கிறதுக்காக, இல்லாட்டினா சாதாரணமா டீல் பண்ணலாம். கெட்ட வார்த்தை கூட சொல்லணும் அவசியம் இல்லை, மூஞ்சியை காமிக்கலாம், கண்ணை காமிச்சு மூஞ்சியை காமிச்சு என்னுடைய கோபத்தை காமிக்கிறதே ஒரு விஷயம்தான். ஆனா அதை பொறுமையா வேற மாதிரி டீல் பண்ணலாம். நான் தான் முடிவெடுக்கணும். சோ நான் எப்படி பண்ண முடிவெடுக்கிறேனோ அந்த நேரத்துல நான் கையெழுத்து போட்டாச்சு. நான் என்ன பண்ண போறேங்கிறது தான் அந்த ஒப்பந்த விதிகள். அது செய்யற ஒவ்வொரு பாவத்துக்கும் அது அடக்கம்.
நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கிற ஒரு மனப்பான்மையா இருக்கலாம். மத்தவங்க எல்லாம் மோசம் அப்படின்னு நினைக்கிற ஒரு தவறான மனப்பான்மையா இருக்கலாம். ஒருவர் மற்றவரை பத்தி புரணி பேசக்கூடிய ஒரு நினைப்பா இருக்கலாம். பேசலாமா வேணாமா? தொண்டை வரைக்கும் வந்துருச்சு. ஏய் உனக்கு தெரியுமா? என்ன நடந்துச்சு தெரியுமா? அவ என்ன பண்ண தெரியுமா? அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? தொண்டை வரைக்கும் வந்துருச்சு. ஆனா நான் பேச மாட்டேன்னு முடிவெடுக்கலாம். இல்லாட்டா நான் பேசுவேன் முடிவெடுக்கலாம். 2ல ஏதோ ஒரு முடிவு எடுத்தாகணும். நான் பேசுவேன் முடிவெடுத்தேன். மத்தவங்களுக்கு கேரக்டர் அசாசினேஷன் பண்றேன்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னா, I've already signed. நமக்கு முன்னாடி தேவையோட யாரோ நிக்கிறாங்க. குடுக்கலாமா வேணாமா? குடுக்கலாம்னு முடிவெடுக்கலாம். குடுக்க வேணாம்னு முடிவெடுக்கலாம். வேணாம்னு முடிவெடுத்தா ஐ அம் சைனிங். அப்ப நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அது உங்களுக்கு தெரியும். When there is a contract, we are abiding. We have to abide by it. It is binding. It is a binding factor. அப்ப நமக்கு எதிராக உள்ள கடன் பத்திரம் அது. நமக்கு எதிராக உள்ள கடன் பத்திரம். எதிராக உள்ள ஒப்பந்த விதிகள் பல இருக்குது. பாவத்தில் வீழ்ந்து விட்டேன் என்றால் guilt feeling, shame, fear, so many things are involved. இந்த எனக்கு எதிராக உள்ள அந்த கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். இனிமேல் பயப்பட அவசியம் கிடையாது. கடன்காரன் இவன் தொந்தரவு பண்ண மாட்டான். நம்முடைய வீடை காலி பண்ண சொல்ல மாட்டான். We are saved. All because of him. All because of him. எதிராக உள்ள கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை எப்படி அழித்து விட்டார்? அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். அறவே ஒழித்து விட்டார். இனிமே நமக்கு தடையாக இருக்க முடியாத வண்ணம் தடை கிடையாது. சாத்தானின் சூழ்ச்சி தடை கிடையாது. பாவம், நம்மை வீழ்த்தக்கூடிய பாவம் தடை கிடையாது. அறவே ஒழித்து விட்டார். சிலுவையில் ஆணியால் அடிக்கப்பட்ட நிலையில, நமக்காக நொறுக்கப்பட்ட நிலையில, நொறுங்குண்ட நிலையில, குத்தப்பட்ட அவரை நோக்கிய ஒவ்வொருவருக்குமே இதுதான் மீட்பு அப்படிங்கிறது. This is salvation. This is salvation. Salvation can be understood in so many different perspectives. அது உடல் சுகவீனத்திலிருந்து குணமளிக்கும் ஒரு விடுதலையா இருக்கலாம். மன காயங்களிலிருந்து குணப்படுத்துற விடுதலையா இருக்கலாம். பாவத்திலிருந்து நம்மை மீட்கும் செயலாக இருக்கலாம். சமூக துன்பங்களிலிருந்து அதை எல்லாத்துக்குமான ஒரே மருந்து, எல்லாத்துக்குமான ஒரே தீர்வு இயேசுதான். இயேசுதான். அதை உணர்றோமா? அந்த உணர்வதுதான் fourth spiritual truth. 4வது அடிப்படை உண்மை. நம்ம பார்த்தோம்ல, பிலிப்பு எத்தியோப்பியா நாட்டு அலிக்கு சொல்லிக் கொடுக்கிறாரு. He is leading him towards new life. அப்ப சொல்லிக் கொடுக்கும் போது தனக்கு தெரிந்ததை, அவன் அறியாததை அவர் கற்றுக் கொடுக்கிறார். முழுமையான நற்செய்தி. Let us keep that in mind. Only complete gospel redeems you. Complete gospel. முழுமையான நற்செய்தி. அப்ப அந்த முழுமையான நற்செய்தியை நாம் பற்றிக் கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் இப்ப தியானிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த 4வது அடிப்படை உண்மை, the fourth spiritual truth, yesterday I already introduced to you, is faith and conversion. அப்ப என்னை மீட்டார், என்னை மீட்ட இயேசுவை, என்னைக்கு விடுதலை தந்த இயேசுவை, என்னை மன்னித்த, எனக்கு குணம் தந்த, என்னோ கடவுளோடு மக்களோடு ஒப்புரவாக்கிய அந்த இயேசுவை, yesterday we saw 4 important words in redemption. First one, forgiven, we are forgiven. Second, we are healed. Third, we are redeemed and we are reconciled. This is salvation. இதுதான் மீட்பு. இதுதான் மீட்பு. அப்ப நமக்கு என்னென்ன செய்ய முடியும் எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. அவர் ஒரே ஒரு முறை சிலுவையில் அறையப்பட்டார். ஒரே ஒரு முறை சிலுவையில் கையளித்தார். இறைவார்த்தை சொல்லுது, ஒரே ஒரு முறை. Only once he gave himself on the cross. அதன் மூலமாக நமக்கு மீட்பு உறுதியாயிருச்சு. What else he can do for you? He has done. He has done. அவர் மட்டும்தான் நமக்கு மீட்பர்.
அவர் பெயரன்றி வேறு எந்த ஒரு பெயரும் கொடுக்கப்படவில்லை. திருத்துதர் பணி 4:12. Yesterday we read 4:12. அவர் பெயரே அன்றி வேறு எந்த பெயரும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. நாம் மீட்பு பெறும் பொருட்டு வானகத்துக்கு கீழ் எந்த மனிதரிடையே எந்த ஒரு பெயரும் கொடுக்கப்படவில்லை. இயேசுதான் நமக்கு மீட்பர். ஆனால் அவரை நாம் பற்றிக் கொள்கின்றோமா? அவர் மேல் நம்பிக்கை கொண்டால் அவர் தரும் மீட்பை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த பிரச்சனைக்கான எல்லா தீர்வுகளையும் பெற்றுக்கொள்வதற்கான ஒரே செயல்முறை நம்பிக்கை வைப்பது, மனம் மாறுவது. Yesterday I told these both go together. Faith and conversion. These are two sides of same coin. நாணயத்தின் இரு பக்கங்கள் போல நம்பிக்கையும் மனமாற்றமும் இணைந்து பயணிக்க வேண்டும். அது ரெண்டும் சேர்ந்து நமக்கு இருக்கணும். அதைத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் தியானிக்கவிருக்கிறோம். Faith and conversion. How can we understand faith? எப்படி நாம அதை இது பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்? First of all, faith is a gift. It's a gift from God. நம்பிக்கை என்பது ஒரு கொடை. கடவுள் தான் அந்த அருளை நமக்கு தருகிறார். கடவுளை நம்பக்கூடிய அருளை தருகிறார். I think all of you are fortunate because you have received the gift. கடவுள் கொடுத்த அந்த கொடையை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். You have received the gift. That's why you are fortunate. You are fortunate. So faith is a gift. அது ஒரு கொடை. ஆனால் யாராச்சும் கிஃப்ட கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும்? அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை பயன்படுத்த வேண்டும். ஒரு முறை நான் ஆபீஸ்ல உட்கார்ந்திருந்தேன். அகெயின் இன் ஜாம்பியா. உட்கார்ந்து இருக்கும்போது யாரோ கையெழுத்து வாங்குறதுக்காக வந்தாங்க. இதெல்லாம் அட்டஸ்டேஷன் வாங்குறதுக்காக. Because all the parish priests are gazetted officers in Zambia. So அதனால அப்படியே they used to bring a big bunch of paper to sign. வெளியே போனா they have to pay. அதனால மக்களுக்கு நான் ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்துறது. So I was signing. சாதாரணமா அப்படிதான் பண்ணிட்டு இருப்பேன். அன்னைக்கு மக்கள் கொண்டு வந்துட்டாங்க. தேடி பார்க்கிறேன், பேனாவை காணோம். I am just looking all over in my office. I could not find. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு எரிச்சலையும் கோபத்தையும் உண்டாக்கும். பேனாவை காணா, பங்குசாமியாருக்கு பேனா இல்லையா அப்படி ஒரு சின்ன ஒரு வருத்தம். I called my secretary. அந்த அம்மா வேகமா ஓடி வந்தாங்க. I want a pen. Please give me a pen அப்படின்றேன். ஃபாதர், எனக்கிட்ட பேனா காணா ஃபாதர். யாரும் வந்தவங்க எல்லாம் அப்படி கையெழுத்து போட்டு வாங்கிட்டு அப்படி கொண்டு போயிடுறாங்க ஃபாதர். என்கிட்ட பேனா இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பேனா கூட இல்லையா? அந்த அம்மா போய் தேடி பார்த்துட்டு, சாரி ஃபாதர், டோன்ட் ஹேவ். சாதாரண டென்ஷன், அதிகமான டென்ஷன், ஸ்ட்ரெஸ் ஆயிருச்சு. வரவங்கள்ட்ட பேனா வச்சிருக்கீங்களா? இல்ல. பேனா இல்லாம நீங்க ஏன் வரீங்க கையெழுத்து வாங்குறதுக்கு அப்படின்னு கோவத்தை அவங்க மேல காமிக்கிறேன் நான். உடனே கதவெல்லாம் மூடிட்டு நான் வந்துட்டேன். நான் கம்யூனிட்டிக்கு போறேன். இந்த ரெக்டர் அப்படியே வெளியே வராரு. He was just coming out of his room. Father, do you have pen? May I have pen, please? அப்படின்னோடனே அவர், I have, but now I can't give you. I am going for shopping. அப்படின்னு சொல்லிட்டு அவர் தப்புக்கு வண்டியில ஏறி போயிட்டாரு. அட பாவிகளா, பங்குசாமியாருக்கு பேனா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் ரூம்ல கதவெல்லாம் சாத்திட்டு உட்கார்ந்துட்டேன். டென்ஷன், பேனா இல்லைன்னு ஒரு டென்ஷன் பாருங்க. பேனா தான் இல்ல, வேற எதுவுமே இல்லை. உட்கார்ந்துட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கேன். கையெழுத்து போன பேனா கேட்டா கேட்கறவங்க எல்லாம் இல்லையே. இந்த ஆளு பேனா கொடுத்துட்டு போயிருந்திருக்கலாம். நான் போறேன்னு போயிட்டாரு. அந்த மக்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன். டபக்கு திரும்பி பார்த்தேன், சைட்ல ஒரு பேக் தொங்கிட்டு இருந்துச்சு. அந்த பேகை எடுத்து சும்மா டென்ஷன்ல ஏதாச்சும் நோண்டுவோம்ல, அது மாதிரி பேக் எடுத்து டபக்கு உள்ள திறந்து பாக்குறேன். There was a pack. அப்புறம் ஞாபகம் இருந்துச்சு, அந்த பேக்ல வேற அந்த கோப்வெப்ஸ் எல்லாம் இருந்தது, நூலாம்படையெல்லாம் அப்படியே. That means I never opened the bag for some time. அப்புறமேட்டு ஞாபகமே வந்துச்சு, there is a sister community. தமிழ் சிஸ்டர்ஸ்லாம் அங்க இருக்காங்க, ஒரு மேரியன் ட்ரெயின்ல இருக்காங்க. சோ நான் உங்களுக்கு பூசை வைக்க போவேன், கன்ஃபெஷனுக்குலாம் போவேன்.
they used to give some money after confession. நான் வாங்க மாட்டேன் நானு. நான் பூச வைக்கிறேன், பூச முடிச்ச பிறகு தோசை கொடுங்க, அது போதும், மத்ததெல்லாம் வேணாம். ஏன்னா அங்க போனா இந்தியன் ஃபுட் கிடைக்கும், அதனால மட்டும் சாப்பிட்டு வந்துடுறது. அதனால ஐ நெவர் ரிசீவ்ட் எனி மணி ஃப்ரம் them. அது நம்ம தமிழ் சிஸ்டர்ஸ் நம்ம எப்படி வாங்க முடியும் அப்படின்னு சொன்னா வாங்கவே மாட்டேன் நான். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, at the end of the day some occasion comes, they used to give some gift. தமிழ்நாட்டுக்குலாம் போயிட்டு அவங்க லீவுக்கு வந்தாங்கன்னா they used to buy some good gifts and they used to come and share. சோ அவங்க கொடுத்த பேக், அவங்க கொடுத்த பேக் தான் உள்ள இருக்குது. அந்த பேக் எடுத்து சும்மா உட்காந்துருக்க ஏதாச்சும் நோண்டுவேன்னு சொல்லி திறந்து பாக்குறேன். ஃபுல்லா பார்த்தா a bundle of pens, different colors, அதுவும் யூனிபால் பென் எல்லாமே. நான் பேனாவே இல்ல பேனாவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், எல்லா பேனாவும் என் கையில தான் இருக்குது, அது கலர் கலரா இருக்குது. The gift was with me, but I never used it. Imagine. திருமுழுக்கு வாங்கினவங்க எல்லாருக்குமே கடவுள் கிஃப்ட கொடுத்துட்டாரு, ஃபெய்த்த கொடுத்துட்டாரு. இட் இஸ் வித் யூ. இஃப் யூ ஆர் நாட் யூசிங் இட், நான் தான் டென்ஷன் ஆகி வேதனையில பாவத்துல வீழ்ந்து எல்லா வகையான எடுத்துட்டு வந்து ஐ வாஸ் டூ ஜெனரஸ் நவ். ஐ வாஸ் கிவிங் அவே. செக்ரட்டரிக்கு இந்தா நீ ஒரு 3 வச்சுக்க. அந்த வந்த அவன் சந்தோஷத்துல என்ன பண்ண நினைக்க தெரியல. நாளைக்கு எனக்கு கொடுத்துட்டேன்னா காலி ஆயிருமே யோசிக்கல. வந்தவங்களுக்கும் பேனை இல்லாம தானே வந்தா, நாளைக்கு எங்கேயும் பேனை இல்லாம போக கூடாது, இந்தா வச்சுக்க போ அப்படின்னு சொல்லி போய் கையெழுத்தெல்லாம் ஜாலியா சர்ன்னு தீட்டி தள்ளிட்டேன் அன்னைக்கு மகிழ்ச்சியோட. That is what is happening in our life, no? When I reflected back, அப்ப ஜெபத்துல போய் உட்கார்ந்திருக்கும் போது பாக்கடா ஃபெய்த் நம்ம கிட்ட கடவுள் கிஃப்டா கொடுத்திருக்காரியே, நம்ம ஏன் பயன்படுத்த மாட்டேங்கிறோம் அப்படின்னு ஒரு தோணுச்சு. நமக்காக இயேசு உயிர் விட்டு ரத்தம் சிந்தி நம்ம எல்லாம் மீட்டு விட்டார், அதை நம்புவதற்கான ஆற்றலையும் தந்து விட்டார். நம்புவதற்கு ஏன் தயக்கம்? செய்வதற்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார்ல. Why can't we believe in him? ஆமா, அதத்தான் இயேசு உறுதிப்படுத்துறாரு. எத்தனையோ பேரு இயேசுவே தொழுநோயை குணமாக்குங்க, நீ நம்புறியா, என்ன செய்ய முடியும், நீ நம்புறியா? நம்புறேன், உடனே கொடுத்துருவாரு. நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாருக்குமே he grants. So it's a gift. Do we use it? அதுதான் முதல் கேள்வி. அடுத்தது, faith is a response. இது ஒரு ரெஸ்பான்ஸ், அது பதில் மொழி. என்னென்ன இயேசு எனக்கு பண்ணாரோ அதை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. I have to respond to him. Faith is a response. எப்பயுமே அம்மா வந்து பிள்ளைங்களை கவனிக்கிறாங்க, சோறு ஊட்டுறாங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணுவோம், அம்மாவை இருக்க பற்றி கொள்வோம். அப்பா கேட்டதுல வாங்கி தராரு. அன்னைக்கு ஒரு சின்ன பாப்பா, அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா, எப்பயுமே விவரம் என்ன சொல்லுவாங்க, அப்பாவே பிடிக்கும் அம்மாவே பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பாப்பா ரொம்ப தெளிவா அப்பாவைத்தான் பிடிக்கும் அம்மாவை பிடிக்காது அப்படின்னுச்சு. இவ இப்படிதான் பண்றா அப்படின்னு அம்மா கோவப்படுறாங்க. ஏன் அப்படின்னா, அம்மா அடிப்பாங்கன்னா அப்பா அடிக்க மாட்டாராம். அப்பா அடிக்க மாட்டாராம். அவங்க அப்பா இந்த கிராஸ் பண்ணி போனாவே தேவேர் இந்த அன்பில்டம்னு ஒரு ஸ்ட்ரீட் பாய் சென்டர் இருக்குது. ஐ எம் அட்டாச்ட் டு தட் கம்யூனிட்டியாக அஃபிஷியலி. ஸோ அங்க ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லி நான் போயிடுற சமயத்துல இந்த ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஸோ அந்த அவங்க அப்பா ஹீஸ் அன் இன்ஜினியர். ஸோ வேலையெல்லாம் முடிச்சதுக்கு வராரு, அப்பா தொத்திக்குவான் குரங்கு மாதிரி. அப்புறம் திருப்பி இறக்கி விட்டுட்டு போவாரு, இந்த பக்கம் வருவான், திருப்பி அப்பா தொத்திக்குவான். சோ கடைசியில அப்பாவை தான் பிடிக்கும், அம்மா பிடிக்காது. ஏன்னா அம்மா திட்டுவாங்க, அம்மா இதான் சொல்லுவாங்க அப்படின்னு. அப்ப அப்பா அடிக்க மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு செயலை பார்த்துட்டு இஸ் ரெஸ்பாண்டிங். அதுக்கு அம்மாவை வெறுக்கிறான் அப்படிலாம் கிடையாது, பட் இஸ் ரெஸ்பாண்டிங். அப்ப நம்ம கடவுள் என்ன செஞ்சாருன்றதை உணரும் பொழுது ஒரு பற்று தானாகவே. அப்ப அந்த பையன் அந்த அப்பாவை போகும்போது வரும்போதுதான் பற்றி கொண்டான் பாத்தீங்களா? அது மாதிரி இயேசுவை என்னால் பற்றி கொள்ள முடியுமா, கடவுளை என்னால் பற்றி கொள்ள முடியுமா? அதான் ஃபெய்த். நம்புறான், அப்பாவை நம்புறான், குழந்தை அம்மாவை நம்புது, பெற்றோரை நம்புது. யாரோ ஒரு 3வது மனுஷன் வரும்போது கையை பிடிச்சு நம்ம போக மாட்டோம், ஆனா அப்பா அம்மா கையை பிடிச்சு நம்ம போவோம் நம்ம. So that is the response we need to give to the Lord. அதை நம்புறதன் மூலமா ஒரு பெரிய வேலி, அதுல இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருக்கிற ஒரு மரத்துல ஒரு பெரிய கயிறை கட்டி there was a tightrope walker. He was just walking from one side to the other. அவன் பண்ற சாகசத்தை பாக்குறதுக்காக கூட்டம்லாம் கூடிடுச்சு. எல்லாரும் அப்படி சுத்தி நிக்கிறாங்க. They were encouraging, they were shouting, yelling.
அப்படி நடந்து போயிட்டு வந்துட்டான். ஸோ செகண்ட் டைம் he was just டேக்கிங் ஒன் சேர். அந்த சேர் எடுத்து பேலன்ஸ் பண்ணிட்டு அருமையா அப்படியே எடுத்துட்டு போயிட்டு திருப்பி அந்த சேரை தூக்கி வந்து அப்படியே வந்து வச்சுட்டான். Now third time he was asking, any of you, எல்லாரும் என்கரேஜ் பண்ணி கத்துறாங்க, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. any of you can come and sit, வந்து உட்காருங்க, சேர்ல உட்காருங்க, நான் உங்களை தூக்கிட்டு வரேன் அப்படின்றாங்க. எல்லாரும் அப்படியே பயந்துட்டாங்க, யாருமே முன் வரல. பட் ஒன்லி ஒன் ஸ்மால் பாய், ஐ எம் கமிங் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து நின்னான். அவனை தூக்கி அந்த சேர்ல உட்கார வச்சு கையில அப்படியே பிடிச்சுக்கிட்டு அவர் அப்படியே நடந்து போய் அந்த பக்கம் போயிட்டு திருப்பி கொண்டு வந்துட்டாரு. Now the applause was not for the man, it was for the boy. எல்லாரும் அந்த பையனை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எப்படி இவ்வளவு தைரியமா அவன் நம்பி நீ போன அப்படின்னு. அந்த பையன் சொன்ன, எங்க அப்பாவை நான் நம்பாம வேற யார் நம்புவேன்? he is my daddy, he is my daddy அப்படின்னோடனே அப்பதான் தெரியுது. அப்ப ஏன் அப்பா என்னை உளுத்தாட்டிட மாட்டாரு அப்படி அந்த பையன் நம்புறான். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் பாத். விழுந்தா கீழே மண்டை சதுரிச்சு எலும்பு கூட கிடைக்காது. இட்ஸ் வேலி. பட் he risks his life. It is not risking, but offering himself. That is the response a person can give. It's a faith is a response. உங்க வாழ்க்கையில துன்பங்கள், மண் கீழே விழுந்தா போச்சு, இதை செய்யலன்னா போச்சு, ஏதோ ஒரு முடிவெடுக்கிறதுல ஏதோ ஒரு தயக்கம், இல்ல நான் கடவுளை நம்புறேன், அவன் கைவிட மாட்டாரு. The response is more important. Faith is given to you. It's a gift. அதை நான் எப்படி கையில வச்சுக்கிட்டு I am responding. So trust without reserve is a response you can give. அப்ப கொடுக்கும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ஃபெய்த்தை ரெஸ்பாண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, to whom do you respond? To a person. ஒரு ஆளை நம்புறீங்க. அதுதான் ஃபெய்த்ல முக்கியமானது. ஒரு ஆளை நம்புவோம் எப்பயுமே. அந்த ஆள் நம்புறதா இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு உடனே ஒரு இதுக்கு தேவைப்படுது. I want some money to settle some debt or something like that. நீங்க தான் கடைசி நாடு. ஃப்ரெண்டு கிட்ட தான் கேட்க முடியும் சாதாரணமா. கேட்கும்போது ஃப்ரெண்டு சொல்லுவாரு, ஓகே டுமாரோ when I come from the office I'll bring அப்படின்னு. அப்ப நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருப்போம். அவன் சொன்ன வார்த்தைக்காக காத்துக்கிட்டு இருப்போம். கடன்காரன் சொல்லிடுவோம், கரெக்டா 6 மணிக்கு வா, அதுக்கு மேல வச்சிருக்கேன். 5:30 ஃப்ரெண்டு வரும்போது, ஏய் தம்பி கொண்டு வந்தியா? கொண்டு வந்தேன். அதுதான். அப்ப அந்த வார்த்தையை நம்புறோம். அப்ப ஒரு ஆள் நம்புறதா இருந்துச்சுன்னா, அந்த ஆள் உதிர்க்கிற வார்த்தையை நம்புறோம். ஏன்னா வார்த்தை தான் அந்த ஆளுக்குரிய ஒரு அடையாளமா மாறுது. ஒரு ஆளை நம்புறதா இருந்துச்சுன்னா, ஆளை மட்டும் நம்பல, வார்த்தையை நம்புறோம். ஏன் அந்த ஆளுடைய வார்த்தையை நம்புறோம்? பிகாஸ் he is trustworthy. அவருடைய செயல் அது மாதிரி. அவருடைய செயல் அது மாதிரி. சிறப்பான செயல்களை செய்திருக்கிறார். சிறப்பான செயல்களை செய்திருக்கிறார். சின்ன பிள்ளையில இருந்து என் ஃப்ரெண்டை நான் நம்பி இருக்கேன். என்ன கேட்டாலும் செய்வான். என்ன கேட்டாலும் he used to do anything. அதனால he becomes so trustworthy friend. அப்ப அவனை நம்புறேன் நானு. அவனுடைய செயலை நம்புறேன். சின்ன பிள்ளையில இருந்து அவன் செஞ்ச செயலை நம்புறதுனால இப்ப வரைக்கும் அந்த செயலை நம்புறதுதான் 3வது. 4வது, அந்த ஃப்ரெண்டு யோசிச்சு பார்த்து சொல்லுவான், டே அடிக்கடி நீ கடன் வாங்கிட்டு இது பண்ணிட்டு இருக்கடா, why can't you do this? நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன், நீங்க வா இந்த வேலைக்கு சேரு, அது பண்ணு இது பண்ணு, ஒரு ஐடியா சொல்றான் பாத்தீங்களா? நம்ம ஐடியாவை நம்புவோம். ஏன்? பிகாஸ் he is my friend, he has a good will towards me. ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அந்த ஐடியாவை நம்புவோம், அவனுடைய பிளானை நம்புவோம். அப்ப ஃபெய்த்ல இது 4மே வரணும். I have to trust a person, I have to trust the person's word, I have to trust his action. 4வது, I have to trust his plans. இப்ப நமக்கு நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஆள் ஒருத்தர் தான் இயேசு. இயேசுவை நம்புறோம் நம்ம. ஏன்னா நம்ம நேத்தே பார்த்தோம், மீட்பை அவர் தருவதற்காக தன் உயிரை கையளித்த ஒரு உன்னத தெய்வமாக இருக்கிறார். அவ்வளவு அன்போடு இருக்கிறார். அதனால we trust him. We put our faith on Jesus. இயேசுவை நம்புறதா இருந்துச்சுன்னா அவருடைய வார்த்தையை நம்புறோம். We trust in the words of Bible. All the words in the Bible. இறை வார்த்தையை வாசிச்சு நம்ம தியானிக்கிறோம். இறை வார்த்தையை நம்புறோம். வார்த்தையை வாசிச்சு அதை செயலாக்கம் செய்ய வேண்டியது அவசியம். வார்த்தையை நம்புறோம், இறை வார்த்தையை நம்புறோம். 3வது, அவருடைய ஆக்ஷன். What is the action? The saving act of dying on the cross. நமக்காக உயிர் விட்ட அந்த செயலை நம்புறோம். He died for us. சொன்னாரு சீடர்கள்ட்ட, மனுமகன் 3 நாள்
துன்பப்பட வேண்டும், பாடுபட வேண்டும், 3 நாள் கழிச்சு உயிர்ப்பார் அப்படின்றது சொல்லிக்கிட்டே இருந்தாரு. சொன்னதை செஞ்சு காமிச்சாரு. So we trust in his action. What action? Action of salvation, saving act. We believe in saving act. நாலாவது, we have to believe in his plan. He has a beautiful plan for you. அவருடைய திட்டம், அவருடைய செயல் திட்டம், அவருடைய சித்தம், நமக்கான சித்தம் சிறப்பான சித்தமாக இருக்கும். அவர் என்ன செஞ்சாலுமே சிறப்பாக தான் செய்வாரு அப்படிங்கிறத, whatever he has kept for you, whatever he has given you, whatever comes your way, believe, trust, proceed without any fear. என கடவுள் எனக்கு வகுத்தது நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதுதான் நம்முடைய ரெஸ்பான்ஸ். ஒரு ஆளை நம்புறோம், அவருடைய வார்த்தையை நம்புறோம், அவருடைய செயல் திட்டத்தை நம்புறோம், அவருடைய செயலை நம்புறோம். So we have to do all these things. So faithனா இது எல்லாமே சேர்ந்து வந்துரும். எனக்கு சும்மா நம்பிக்கை இருக்குது, என் நம்பிக்கை காப்பாத்தும் அப்படி வார்த்தையில சொல்லிட்டு பைபிள்ல இருக்கிறது எதையுமே நான் ஃபாலோ பண்ணாம இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அது மூடத்தனம். அப்ப பைபிள்ல தீர்ப்பிடாதே, தீர்ப்புக்குள்ளாகாதே இருக்குது, அது இயேசுடைய வார்த்தை. அப்ப நான் தீர்ப்பிட மாட்டேன் அப்படிங்கிற முடிவை நான் எடுத்தாகணும். அப்ப faith is a decision. அதான் மூணாவது. faith is a decision. இயேசு சொன்னதை நான் செஞ்சு காமிக்கிறேன். இயேசுவை நம்புறேன். நம்பிக்கை ஒரு முடிவு. முடிவெடுத்தால் நமக்கு மீட்பு உண்டு. முடிவெடுப்பவர்களுக்கு மட்டும்தான் மீட்பு உண்டு. முடிவெடுப்பது முக்கியமானது. Faith is a decision. It is a personal decision to believe that Jesus has already saved you. So allow him, accept him into your own heart. So அவரை நான் உறுதியோடு நம்புறேன் அப்படிங்கிறது முடிவெடுத்து அதை செயல்படுத்தணும். யார் யார் முடிவெடுத்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கண்டிப்பாக காத்து கொண்டிருந்தது. ஆபிரகாம் நம்பிக்கையாளர்களின் தந்தை, ஃபாதர் ஆஃப் ஃபெய்த் நம்ம சொல்றோம். ஃபாதர் ஆஃப் ஃபெய்த். அப்ப அவர் என்ன பண்றாரு? வான்னு சொன்ன உடனேயே முடிவெடுத்து வராரு. His hometown, he is moving away, he is coming away. வராரு. கடவுள் சொல்றதெல்லாம் செய்யறாரு. அதற்கேற்றார் போல நான் உன்னை பெரிய இனமாக்குவேன், உன் வழியாக வழிமரபினரை தோன்றச் செய்வேன் சொன்னது உறுதியாச்சு, அது நடந்துச்சு. அவர் நம்பினதுனாலதான் சாத்தியமாச்சு. Faith is a decision. மோசே நம்புறாரு. நான் ஒருத்தனால எப்படி போய் என்னுடைய மக்கள் 6 லட்சம் பேரு 60 லட்சம் பேர் எப்படி நான் என்னால கூட்டு வர முடியும்? இட்ஸ் a decision. ஓகே, கடவுள் விடுவிப்பார், என்னை அனுப்புறாரு, நான் போறேன் அப்படின்னு சொல்லி நம்பி போறாரு. ஆரோன் உதவியோடு உன்னால் பண்ண முடியும், போறாரு. டிசிஷன். Faith is a decision. யார் யார் முடிவெடுத்தாங்களோ முடிவெடுத்தவங்க எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத பைபிள்ல பாக்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் அதை அனுபவிக்க வேண்டியது அவசியம். So faith is a gift, it's a response, it's a decision. Finally, it's an experience. Faith ஒரு அனுபவம். அனுபவிச்சு பார்த்தாதான் தெரியும். நம்பி பாருங்க, நமக்கு மீட்பு உண்டு. நம்பி பாருங்க, உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். அன்னைக்கே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், suicide is not a solution. உண்மையிலேயே எத்தனையோ பேரு ஈஸியான தீர்வு, ஐயோ ஐ ஆம் லாக்ட் நவ், ஐ டோன்ட் நோ வாட் டு டு, லெட் மீ கமிட். இல்ல, ஈவன் காட் இஸ் ஹெல்ப்லெஸ் ஆன் a person who commits suicide. நமக்கு தெரியுமா? ஈவன் காட் becomes helpless on a person. இப்ப இந்த சூழல்ல இல்ல, எவ்வளவு என்னைய ட்ரெயின்ல கட்டி போடுற அளவுக்கான துன்பம் வந்தாலும், எவ்வளவுதான் எனக்கு தடை வந்தாலும் கடவுள் என்னை விடுவிப்பார் அப்படின்ற ஒரு ஆற்றல்ல, நம்பிக்கையில, அந்த நம்பிக்கை உறுதியில முடிவெடுக்க வேண்டியது அவசியம். இயேசுவை சார்ந்த முடிவெடுக்க வேண்டியது அவசியம். அந்த முடிவெடுத்த பிறகு கடவுள் அந்த விடுதலை தருவார் பாத்தீங்களா, அதை நம்ம அனுபவிக்கணும். அனுபவிச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் பொழுது you become stronger once again. You become stronger in your commitment towards the Lord. அந்த faith life இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா. அதனால இட்ஸ் an experience. இது மட்டும் போதுமா? இல்ல, ஏற்கனவே சொன்னோம், நேற்றே நம்ம பார்த்தோம், நம்பிக்கை வாழ்வாக்கப்பட வேண்டும். உயிர்ப்புள்ள நம்பிக்கை எப்படி இருக்கும்? மனமாற்றத்தின் செயல்களில் வெளிப்பட வேண்டும். இல்லாட்டா அது செத்த நம்பிக்கை. செத்த நம்பிக்கை.
செத்த நம்பிக்கையை வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லை. தட் மீன்ஸ் ஹவு கேன் வி அண்டர்ஸ்டாண்ட் கன்வர்ஷன்? மனமாற்றத்தை எவ்வாறு நாம் புரிந்து கொள்வது? மனமாற்றம் இஸ் faith in action. Conversion is faith in action. உண்மையிலேயே நான் நம்புறேன் அப்படின்னா அதை செயல்ல காமிக்கிறது தான் மனமாற்றம். faith in action is conversion. அப்ப செயல் வடிவம் பெற்ற நம்பிக்கை தான் மனமாற்றம். அப்ப செயல் வடிவத்தில் நான் காமிக்க முடியுதா? என்னால காமிக்க முடியுதா? ரொம்ப கான்கிரீட்டான ஆக்ஷன்ஸ்ல நான் காமிச்சுக்கிட்டே இருக்கணும். ஐ ஹாவ் டு ஷோ இட் டே இன் அண்ட் டே அவுட். ஐ ஹாவ் டு ஷோ இட். ஐ ஹாவ் டு லிவ் இட். மனமாற்றம் நிறைந்த ஒரு செயல்ல நான் காமிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது நம்முடைய கடமை, கிறிஸ்தவ கடமை. அப்ப ஃபெய்த் இருக்குது அப்படின்னா நம்ம செயல்ல காமிக்கணும். நான் கோயிலுக்கு போறேன், நன்மை வாங்குறேன், அடரேஷனுக்கு போறேன், எல்லாம் பண்ணிட்டு நான் வீட்டுக்குள்ள யாருக்கும் பேசாம உம்முன்னு உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னா இது ஃபெய்த்தே கிடையாது. நம்ம ஏமாத்திக்கிட்டு இருக்கேன். ஏதோ என் மன குத்தலை போக்குறதுக்காக கோயிலுக்கு போயிட்டு வரேனே தவிர I am not fulfilling. If I have grudge towards my friend, my family members, my children, or my parents or elders or priest in the parish, that means I am not really living my faith well. grudge இருக்கா? அருமையா பேசுங்க. பேசி அதை செயல்ல காமிக்கணும். இல்ல உனக்கு எனக்கு எனக்கு வேணும், கோவத்தோட என்னால இருக்க முடியாது அப்படிங்கறத செயல்ல காமிக்கணும். இல்ல நான் கோவத்தோடயே இருப்பேன், வேதனையோட இருப்பேன், பேசாம இருப்பேன், ஆனா நான் நம்பிக்கையோட இருக்கேன், நான் கோயிலுக்கு போறேன், நன்மை வாங்குறேன், பைபிள் வாசிக்கிறேன். செத்த நம்பிக்கை. செத்த நம்பிக்கை மூச்சு வராது, அந்த உடம்பு கோல்டா இருக்கும், கொஞ்ச நாள்ல நார ஆரம்பிச்சிடும். புதைச்சா மட்டும்தான் பாக்கியம், வேற வழியே இல்லை. செயலில் காட்டப்படாத நம்பிக்கை செத்த நம்பிக்கை. அப்ப உயிர்ப்போடு இருக்கக்கூடிய நம்பிக்கை நான் செயல்ல காமிக்கணும்னா ஏசு சொன்னாரு நான் செய்கிறேன், அவ்வளவுதான். ஏசு சொன்னாரு நான் செய்கிறேன். ஏன்னா ஏசு எனக்கு என்னென்ன செய்ய முடியும் எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு. அவரை நம்புறதுனால அவர் சொன்னாரு நான் செய்கிறேன். செகண்ட் பார்ட் ஆஃப் தி ஃபெய்த். அவர் நான் ஆளை நம்புறோம், அவர் சொல்ல நம்புறோம், அவருடைய வார்த்தையை நம்புறோம். அப்ப அவர் சொன்னாரு நான் செய்கிறேன், அவ்வளவுதான். அப்ப சொல்லக்கூடிய அளவுக்கான பொசிஷன்ல அவர் இருக்கிறதுனால he is my lord. He is my lord. Whatever he commands I am ready to do. He is my master. He is my lord. Jesus is my lord ன்னு சொல்லும்போது என்ன அர்த்தம்? அவர் சொல்வதை எல்லாம் செய்வதற்கு, என்னை ஆண்டு நடத்துவதற்கு நான் என்னையே கையளிக்கிறேன். அதுதான் அவர் சொன்னாரு செய்கிறேன். பைபிள்ல போட்டிருக்குது நான் செய்கிறேன். மன்னிக்க சொன்னாரு நான் மன்னிக்கிறேன். அன்பு செய்ய சொன்னாரு நான் அன்பு செய்கிறேன். உதவி செய்ய சொன்னாரு நான் செய்கிறேன். பாவத்தில் பிடிபட்ட அந்த பெண்ணை பார்த்து நானும் உன்னை தீர்ப்பிடேன் போன்னு சொல்லிட்டாரு. நானும் உன்னை குற்றப்படுத்த இனிமே பாவம் செய்யாதேன்னு சொல்லிட்டாரு. நானும் தீர்ப்பிட மாட்டேன், அதே மாதிரி பாவம் செய்வதற்கு நானும் யோசிப்பேன். Don't sin anymore, go அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப நான் பாவம் செய்வதற்கு இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் இயேசு சொன்னதை செய்வதற்கு முடிவெடுப்பது. அப்ப I accept him as my Lord. faithனா என்ன அர்த்தம்? அவர் எனக்கு மீட்பர். மீட்பு செயலை செய்தனால மீட்பர். அதனால he is my savior. If you accept Jesus as your savior, then you have strong faith. faithனாலதான் இயேசுவை நாம மீட்பராக பார்க்கிறோம். யூதர்கள் பார்க்க தவறுனாங்க. அவர் மீட்பரா பார்க்க முடியல. அவங்கள சாதாரண மனுஷனை தான் பார்த்தாங்க. ஆனா அவருடைய செயலை பார்த்த பிறகு அவர்தான் மீட்பர், அவர்தான் மீட்பர் அப்படிங்கிறத நாம் உணர்ந்து கொள்கிறோம். அத பேதுரு சொன்னார்ல. எல்லாரும் என்ன சொல்றாங்க? உங்களை பெரிய பெரிய இவங்கன்னு சொல்றாங்க, ப்ராஃபட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க தான் எலியான்னு சொல்றாங்க, எசாயான்னு சொல்றாங்க. சரி நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் அப்படி முழிச்சு பாக்குறாங்க, என்ன சொல்றது தெரியல. அப்பதான் பேதுரு சொல்றாரு, you are the son of God, you are the Messiah, you are the promised Messiah. அப்ப அவர் என்ன சொல்றாரு? அவரு இது கடவுள் உனக்கு அருளி இருக்கிறார், கடவுள் உனக்கு அருளி இருக்கிறார், நீ நான் சொல்லல. That's why faith is a gift. அப்ப எப்பெல்லாம் நீங்க இயேசு மீட்பர் என்பதை உணர்ந்து கொண்டு அதை ஆழமாக பற்றி கொண்டு அவரை அணுகுகிறீர்களோ அப்பெல்லாம் அது கிஃப்ட், அது ஃபெய்த்தின் வெளிப்பாடு. When you accept Jesus as your savior, that's because of faith. When you accept Jesus as your Lord, that's because you are into conversion. அவர் என்னென்னலாம் சொல்ல போறாரோ அதை செய்வதற்கு நான் தயார். இரண்டாவது கன்வர்ஷன்.
The change of direction. The change of direction. I'm going away from the Lord. I'm going away from good path. I'm going away from biblical commandments. உணர்றேன். Then what I do? I make a U-turn and come back to the Lord. That is conversion. அதைத்தான் ஊதாரி மைந்தன் செஞ்சான். ஊதாரி மைந்தன் செஞ்சது போயிட்டு திரும்பி யூ-டர்ன் தந்தையிட்டே வரான்ல. Sometimes we deviate. Sometimes we make wrong choices. Sometimes we make wrong decisions. What to do? That is what happens. Because we are helpless. We are weak. We are sinful. But no worries. We can always make a decision to come back. Change of direction is always possible in our own life. அது என்னுடைய முடிவுல தான் நான் எடுத்தாகணும். மத்தவங்க எனக்கா எடுக்க முடியாது. நான் தான் எடுத்தாகணும். I can pray for others, but that person must receive conversion. அப்ப அந்த ஆள் தான் முடிவெடுத்து you have to come back. So change of direction is அப்ப நேத்து வரைக்கும் நான் கோபத்தோட இருந்தேன். அப்ப faith and conversionல நீ என்ன பண்ணணும்? கோபத்தை குறைத்து ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப காஷியஸா நான் கோவப்பட மாட்டேன்னு முடிவெடுக்கணும். நேத்து ஐ எம் நாட் கிவிங் ரெகக்னிஷன் ஃபார் அதர்ஸ். நேத்து வரைக்கும் பிகாஸ் ஆஃப் ப்ரைட், பிகாஸ் ஆஃப் ஈகோ. ஆனா இன்னைக்கு ஐ எம் சேஞ்சிங் மை ஹார்ட், ஐ எம் சேஞ்சிங் மை டிசிஷன். இந்த கன்வர்ஷன் இஸ் மேக்கிங் இட் பாசிபிள் ஃபார் யூ டு பிகம் அ நியூ பர்சன். இல்ல பிகாஸ் ஆஃப் ஹிம். சிலர் குடும்பத்துல தான் பிரச்சனை. நான் பெருசா, நீ பெருசா, உன்னுடைய திறமை பெருசா, என்னுடைய திறமை பெருசா, இன்பத்திலும் துன்பத்திலும் நோய் நொடியிலும் அப்படி சொல்லி கல்யாணம் பண்ணிட்டு வந்த கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனை ஈகோ. நீ நல்லா சம்பாதிக்கிற, நான் நல்லா உனக்கு நல்லா பேர் இருக்குதா, எனக்கு நல்லா பேர் இருக்குதா, வெளியே சொல்ல மாட்டோம். ஆனா திஸ் இஸ் வாட் இஸ் ஃபோர்சிங். கணவன் நல்ல பேர் எடுத்த எனக்கு தானே இங்க பெருமை, மனைவிக்கு நல்ல சிறப்பான அந்த எனக்கு தானே பெருமை அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி we are not able to accept that fact. ஏன்னா pride rules us. Pride rules us. அப்ப இதை உணரும் பொழுது கடவுள் எல்லாருக்கும் he has given the share of his gift in a different manner. நீ உன்னுடைய ஃபீல்ட்ல சிறப்பா இருந்தேன்னா நீ நான் என்னுடைய ஃபீல்ட்ல சிறப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய அன்பை நாம் பிரதிபலிக்கும் பொழுது, அதை அக்செப்ட் பண்ணும் பொழுது அதை நம்ம செயல்ல காமிக்கிறோம். கன்வர்ஷன், சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன். நேத்து வரைக்கும் அவனை ஏத்துக்காம இருந்தேன், நேத்து வரைக்கும் நான் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நேத்து வரைக்கும் நீ வேஸ்ட் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஐ எம் சேஞ்சிங் மை டைரக்ஷன், ஐ எம் சேஞ்சிங் மை பெர்ஸ்பெக்டிவ், ஐ எம் சேஞ்சிங் மை அப்ரோச் இன் லைஃப். அப்ப ஒவ்வொரு விஷயமும் நான் ஏன் கிரிம்மா இருக்கேன். ஒரு சாமியார் அழுகாம இருந்தாரு. அவங்களுடைய தாயின் இறப்புக்கு பிறகு அழுகாம இருந்தாரு. Others were just telling nothing wrong in crying, please cry, please cry. அவர் அழுகவே வரல. அவர் அப்படியே அவர் போட்டு ஜாலியா பூச வச்சாரு, பிரசங்கம் வச்சாரு. He thanked everyone. He moved on. But he broke off when in a community when they were celebrating Mass. No, he broke off. Cried. Other community members were so happy. At least now he's coming down. அப்ப அழுக மாட்டேன் அப்படிங்கிறது, அழுகாம இருக்கிறது, அந்த எமோஷன்ஸ்க்குள்ள போகாம இருக்கிறது ஏதோ ஒரு ப்ராப்ளம். So we are emotional being. Please enjoy having those emotions. வருத்தம் வந்துச்சுன்னா ஆமா நான் வருத்தப்படுறேன், சோகம் வந்து சோகமா இருக்கேன், அழுகு வந்துச்சுன்னா அழுங்க, சிரிப்பு வந்துச்சுன்னா சிரிங்க. இல்ல நான் இந்த பொசிஷன்ல இருக்கிறதுனால சிரிக்க மாட்டேன், நான் பங்கு சாமியா, நான் எப்படி சிரிக்கிறது, நான் எப்படி ஃப்ரீயா பழகிறது. இல்ல, பிள்ளைங்களோட யாருனாலும் மக்களோட எல்லாருக்கும் ஃப்ரீயா ஜாலியா கண்டிப்பா சொல்ல வேண்டியது கண்டிப்பா இருக்கும், ஜாலியா இருக்கிறது ஜாலியா இருக்கும். சோ ஃப்ரீயா பேச வேண்டியது ஒரு முக்கியமான. So everything is because of ego, past experience, என்னமோ is affecting me. So அதனால அந்த change of direction is important. நேத்து வரைக்கும் நான் மன்னிக்காம இருந்தேன். I had a grudge towards someone. I never wanted to forgive. But இன்னைக்கு நான் மன்னிக்கிறேன். I'm making a choice. நான் மன்னிக்கிறேன். I'm making a decision. மன்னிக்கிறேன். ஏன் இயேசு மன்னிக்க சொன்னாரு, இயேசு மன்னிச்சாருப்பா, நான் மன்னிக்கிறேன், அவ்வளவுதான். No other no other question, no other argument. இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் நாம என்னுடைய வாழ்க்கை பாதையை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன், தட் இஸ் கன்வர்ஷன். அதை கான்கிரீட்டா நம்ம வாழ்க்கையில காமிச்சாகணும். மூணாவது, இட்ஸ் an exchange of life. It's an exchange of life. Exchange of life. பழைய சின்ஃபுல்னஸ் கடவுள்கிட்ட கொடுத்துட்டு அவர் தரக்கூடிய புதிய வாழ்வை பெற்றுக்கொள்வது, அதுதான் கன்வர்ஷன். அவர் எவ்வளவுதான்
எவ்வளவுதான் அழுக்கு மூட்டையை கொண்டு போய் கொடுத்தாலுமே never, என்னடா போன தடவை தான் இவ்வளத்தையும் கொண்டு வந்த திருப்பி அதே அழுக்க கொண்டு வரியே கேட்க மாட்டாரு. Immediately he gives back yes, his love. It's an exchange of life. எசேக்கியேல்ல சொல்றாரு கடவுள். எசேக்கியேல் 26வது அதிகாரம் 26வது அதிகாரம் 36வது வசனம். சாரி, 36வது அதிகாரம் 26வது வசனம். 36:26. நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன். புதிய ஆவியை உங்களுக்குள் புகுத்துவேன். உங்கள் உடலிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். நான் உங்களிலிருந்து கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு சதையாலான இதயத்தை பொருத்துவேன். That is what happens. It's the exchange of life. The exchanging his himself to you and just he remove something bad from you. கடவுள்கிட்ட போய் ஓப்பன் பண்ணி காட்டுங்க உங்களை. ஆண்டவர் நான் இப்படித்தான், இதுதான் என்னுடைய இயலாமை, this is my weakness, I don't know, this is what is hindering me, this is what I am. ஏன்னா நான் வாழ்ந்த சூழல் அது மாதிரி, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி. I am fallen person. அதை அக்செப்ட் பண்றதுல தப்பே கிடையாது. அது மனிதர்கள்ட்ட அக்செப்ட் பண்ணலாம், கடவுள்கிட்ட பெரும்பாலும் சிறப்பா அக்செப்ட் பண்ணலாம். This is what I am. Immediately when you open yourself to, he makes the beautiful heart surgery without failure. Without any failure, he succeeds in that. ஆனா பெயின் இருக்கும். அனஸ்தீசியாலாம் கொடுக்க மாட்டாரு. இங்கதான் அனஸ்தீசியா குடிச்சு கண்ணை மூட அன்கான்சியஸ்ல பண்ணி வைப்பாங்க. ஆனா அவர் பண்ற ஹார்ட் சர்ஜரியில பெயின் இருக்கும், டிஃபிகல்டிஸ் இருக்கும். Go through the pain, go through the shame, go through. That's a beautiful experience. சில நேரம் பாவசங்கத்துக்கு நான் போகும்போது ஐயோ இந்த சாமி என்ன நினைப்பாரோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இருக்கும். ஆனா என்ன இருக்கு, நான் கடவுள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு போய் உட்கார்ந்து முட்டி போட்டு சொல்லி முடிச்சுட்டு வெளியே வரும்போது what a peace, what a beautiful experience, lovely experience. அது அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால go through all the pain and difficulty in conversion, but the exchange, what happens in life is for sure happens. கல்லான இதயத்தை எடுத்து விட்டு நான் கனிவுள்ள இதயத்தை தருகிறேன். Finally, faith is conversion is an experience once again. இது ஒரு அனுபவம், இது ஒரு அனுபவம். அனுபவிச்சு பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். இது தெரியாம நான் இவ்வளவு நாள் கோபத்துல இருந்துட்டேனே, இது தெரியாம நான் தவறான எண்ணத்துல இருந்துட்டேனே, இது தெரியாம நான் மத்தவங்களை நான் தப்பா பேசிட்டேனே, இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாம மன்னிக்கும் போது அவ்வளவு ஒரு விடுதலை கிடைக்குது. இது தெரியாம நான் இவ்வளவு நாள் மன்னிக்காமல் இருந்துட்டேனே அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இட்ஸ் an experience. Conversion is an experience. To experience it. ஒரு மாடி கட்டடம் வந்து தீப்பிடிச்சு எரியுது. ஃபயர் அலாம் வச்ச உடனே அது ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டா மாறி மாறி பிடிச்சி எரியுது, கட்டடமே பிடிச்சி எரியுது. People try to escape. Most of them just came out. எல்லாரும் வந்துட்டாங்க. அவங்க பாக்குறாங்க, அப்பாவும் அம்மாவும் தேடிட்டு இருக்காங்க, பிள்ளைய காணோம். மகன் எங்கடி அப்படின்னா, நீங்க கொண்டு வருவீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நான் தங்க நகை தாலி செய்து அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற. என்ன அவசரம் தெரியாம இப்படியா பண்ணுவேன், என்ன மகனை கையில பிடிக்காம. சரி நான் உங்கள்ட்ட இருக்கான்னு நினைச்சேன், நீங்க என்ன பண்ணீங்க? நான் சர்டிபிகேட், டாக்குமெண்ட், வீட்டு டாக்குமெண்ட், அது இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருந்தேன் நான் அப்படிங்கிறாரு. கடைசியில 2 பேருமே அவங்கள்ட்ட இருக்கும் இவங்கள்ட்ட இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைய கைவிட்டாங்க. கூட்டம் ஃபுல்லா தேடுறாங்க. ஐயோ மகனே 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 எல்லா பக்கமும் தேடுறாங்க. திடீர்னு பார்த்து மேல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. பால்கனில ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அவங்களுடைய இது இருந்து மகனே கத்துனா, he already come to the balcony. அங்க வந்துட்டான். அப்பா மகனே அப்பா அப்படி பயங்கர பயங்கர புகை மூட்டத்துல now he is appearing full of fumes, but he is appearing. அழுதுகிட்டு கத்திக்கிட்டு உடனே டேய் கவலைப்படாத, நான் இங்கதான்டா இருக்கேன் அப்படிங்கிறாரு அப்பா கீழே இருந்துகிட்டு. மகன் மேல இருந்துகிட்டு அப்பா எனக்கு தெரியலப்பா, ஆனா உனக்கு என்ன தெரியுதுடா, உனக்கு என்னைய தெரியுது.
நான் உனக்கு சொல்றேன் செய்வியா? செய்வேன்ப்பா. அங்கிருந்து அப்படியே கீழே குதிய நான் உன்னை புடிச்சிடுறேன் அப்படிங்கிறான். மத்தவங்க எல்லாம் குதிப்பான் அவன், சின்ன பையனா இருக்கான், எப்படி குதிப்பான்? பயப்படாம குதிச்சிருவான்னு மத்தவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பையன் என்ன பண்றான்? குதிச்சாலும் குதிக்கலையா? குதிச்சான், குதிச்சான். ஆனா குதிக்கிறதுக்கு முன்னாடி, அப்பா நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, நான் எப்படி குதிப்பேன்? டேய் நீ எங்க இருக்குன்னு எனக்கு தெரியுதுடா, நீ குதி நான் புடிச்சுக்கிறேன் அப்படின்னு உடனே முக மத்தியில கண்ணு தெரியல, கண்ணுல இருந்து பயங்கர அழுக, தூசி எல்லாம். பட் he jumped the hands of the father. உங்க அப்பா பிடிச்சாரா பிடிக்கலையா? பிடிச்சாரு. பிடிச்ச உடனே அவன் இருக்க கட்டி பிடிச்சுக்கிட்டான். That is the experience. That is the experience. When you are in difficulty, when you are in problem, அப்பா உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு தான் அப்பா தெரியல. உங்களுக்கு தான் கடவுள் தெரியல. ஆனா கடவுள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். Just jump. ஏன்னா I believe in his word. I believe this person. இந்த வார்த்தையை நான் செயலாற்ற போகிறேன். பைபிள்ல இருக்கிறத நான் செயலாற்ற போகிறேன். ஜம்ப் பண்ணுங்க, செயல்படுத்துங்க. Show it in action. Show it in conversion. That experience is going to be such a beautiful moment in your own life. Don't miss that. அதுதான் அர்த்தமுள்ள புதிய வாழ்வு வாழ்வதற்கான ஒரு அடையாளமாகவே இருக்கும். இந்த எசேக்கியேல் 36:26 வாசிச்சோம்ல, நான் உங்களுக்கு புதிய இதயத்தை அருள்வேன், புதிய ஆவியை உங்களுள் புகுத்துவேன். அப்ப யாரெல்லாம் இந்த ஃபெய்த்தையும் கன்வர்ஷனையும் வாழ்ந்து காமிக்கிறீங்களோ அவங்களுக்கு கடவுள் தன்னையே ஒரு பெருமையாக தருகிறார். அதுதான் தூய ஆவியார். நான் உங்களில் புதிய ஆவியை அருள்வேன், புதிய ஆவியை அருள்வேன். Is none other than God himself. So புதிய ஆவியை நான் அருள்வேன். So that is fifth spiritual truth. அதுதான் 5வது ஆன்மீக உண்மை. யாரெல்லாம் உறுதியான நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கடவுள் தன்னையே தருகிறார், தூய ஆவியாரை தருகிறார், தூய ஆவியானவரை கொடையென தருகிறார். அதுக்கு மேல என்ன வேணும்? அதுக்கு மேல என்ன வேணும்? தூய ஆவியானவரை உன்னத கொடையென தரக்கூடிய அவரை பற்றி கொள்ள நம்ம தடை என்ன இருக்குது யோசிச்சு பாருங்க. இப்ப யாரெல்லாம் ஃபெய்த்தையும் கன்வர்ஷனையும் தன் வாழ்க்கையில காமிக்கிறாங்களோ அவங்களுக்கு தூய ஆவியானவர் வந்து உங்களை கவ்விக்கொள்கிறார். 5வது ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். He is a gift himself. He is the gift. தூய ஆவியானவர் தான் பெரும் கொடை. அவர்தான் ஒரு பெரும் கொடை. அவரை எவ்வாறு புரிந்து கொள்வது? அவர் ஒரு ஆள். He is a person. நம்ம சாதாரண தூய ஆவியே வல்லமையை தாரும் சொல்லி, வல்லமையை இறங்கி வாரும் சொல்லி அவர் ஆற்றலாகவும் போர்ஸாகவும் பார்த்து முடிச்சிருவோமே தவிர அவரை ஆளா நம்ம பார்க்கிறது கிடையாது. He is the promise of the Father. கடவுளால் வாக்குறுதி தரப்பட்டவர். லூக்கா 24 எடுத்து வாசிங்க பார்க்கலாம். லூக்கா 24:49 யாராச்சும் வாசிங்க. இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். சோ தந்தை வாக்களித்த வல்லமை. He is the promise of the Father. தூய ஆவியானவர் வாக்களிக்கப்பட்டவர், தந்தையால் வாக்களிக்கப்பட்டவர். அதனால அவரை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அவர் வல்லமையாகவும் இருப்பாரு, ஆற்றலாகவும் இருப்பாரு. அதே நேரத்துல he is a person. Don't miss that one. 2வது ஜான், யோவானிலே திருமுகம் 16வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. யாராச்சும் ஒரு ஆளு. நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவரை அனுப்புவேன். He is a person. நான் போகாவிட்டால் வரமாட்டார், நான் போனால் அனுப்புவேன். அவர் துணையாளர். அவர் ஒரு துணையாளர். தொடர்ந்து பைபிளை வாசிக்கும் போது இயேசு சொன்னதெல்லாம் கேட்கும் போது அவர் ஒரு பரிந்துரையாளர், அவர் ஒரு துணையாளர், அவர் ஒரு பரிந்துரையாளர்.
அவர் உதவி செய்பவர், உங்களுக்கு உதவுபவர், உதவி செய்பவர். He is a person. அதுவும் இயேசு நான் அனுப்புவேன் சொல்லி வாக்களித்தவர். அப்ப தந்தை வாக்களித்த வல்லமையும் அவர்தான், இயேசு வாக்களித்த நபரும் அவர்தான். அப்ப யாருக்கெல்லாம் கிடைக்கும்? கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம், கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 3வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. உங்களிடம் ஒன்று மட்டும் கேட்டறிய விரும்புகிறேன். நீங்கள் தூய ஆவியை எவ்வாறு பெற்றுக்கொண்டீர்கள்? திருச்சட்டம் சார்ந்த செயல்களாலா அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா? கொண்டதாதா? அப்ப நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியானவர் துணையென தரப்படுகிறார். அப்ப நம்பிக்கையை பத்தி பார்த்தோம்ல, 4வது ஸ்பிரிச்சுவல் ட்ரூத். அதை நீங்க வாழ்ந்தீங்கன்னு வச்சுக்கோமே, நம்பிக்கை உங்களுக்கு உறுதியா இருந்துச்சுன்னா தூய ஆவியானவர் உங்கள் மேல் வருவார். அவருடைய பிரசனம் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கும். தூய ஆவியானவரை பெற்றுக் கொள்வதற்கான அவசியமே தந்தையால் வாக்களிக்கப்பட்டவர், இயேசு அனுப்புவேன் என்று உறுதி செய்யப்பட்டவர், நம்பிக்கை கொண்ட எல்லாருக்குமே தூய ஆவியானவர் கொடை என கொடுக்கப்படுகிறார். Is a promise of the Father. Is a promise made by Jesus for all those who have faith. He is with you. His presence is with you. அவர் என்ன பண்ணாரு? தூய ஆவியானவர் என்னத்தான் பண்ணாரு? நம்ம ஏற்கனவே இந்த தியானத்துல இருக்கிறது மாதிரி, he is making you new creation in Christ. அவர் நம்மை புதிய மனிதராக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். புதிய படைப்பாக நம்மை மாற்றுகிறார். 2 கொரிந்தியருக்கு 2ஆம் திருமுகத்துல 5வது அதிகாரம் 17வது வசனம், 5:17. எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ? அப்ப புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். அப்ப நம்ம கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது நாம் புதிய ஒரு பிறப்பாக மாற்றுகின்றோம். அந்த புதிய பிறப்பை தருபவர் தூய ஆவியானவர். தூய ஆவியானவர் மட்டும்தான், தூய ஆவியானவர் மட்டும்தான் அந்த புதிய படைப்பாக நம்மை மாற்ற முடியும். ஏன்னா எசேக்கியேல், அந்த உங்களுக்கு அந்த தெரியும்ல, ட்ரை போன்ஸ் கதை தெரியும்ல, எல்லாருமே கீழே கிடக்குறாங்க. கடவுளுடைய வார்த்தை நீ சொல்லு நடக்கும் அப்படிங்கிறாரு. கடைசியில தூய் ஆவியானவர் வந்து அசைபாடி அவங்க எல்லாத்துக்கும் உயிர் பெற எடுத்து செய்யுது. புதிய படைப்பாக மாற்றக்கூடியது தூய் ஆவியானவரால் மட்டும்தான். அவர் என்ன பண்றாரு? He changes our heart. தூய ஆவியானவர் இதயத்தை மாற்றுகிறார். அப்ப கன்வர்ஷன் வரணும் நினைச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா? சில நேரம் முயற்சி மட்டும் எடுங்க போதும். ஐயோ நான் பழைய இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நான் சரியா மாறணும்னு நினைச்சு அந்த முயற்சி எடுக்கும் பொழுது you are helpless. Don't worry, but just proceed. அப்ப faith ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா தூய ஆவியானவர் வருவாரு. அவரு changes your heart. அவர் மாற்றத்தை தர வல்லவர் அவர் மட்டும்தான். புதிய படைப்பாக மாற்ற வல்லவர் அவர் மட்டும்தான். He changes our heart. எப்படி மாத்துறாரு? ரோமன்ஸ் 5 5வது வசனம். So we go back on the first spiritual truth. அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டிருக்கிறது. தூய ஆவியானவர் தான் கடவுளுடைய அன்பை நம்ம உள்ளத்துல ஊற்றுறாரு. அப்ப தூய ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது கடவுளுடைய அன்பை சுவைக்க முடியும். கடவுளுடைய அன்பை நாம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். அவர் தான் அன்பை நம்முடைய உள்ளத்துல ஊத்துறாரு. உள்ளத்துல அழுக்கா இருக்குது, அன்பு நிரப்பப்படும்போது அழுக்கெல்லாம் வெளியே போய் you become a new creation. So தூய ஆவியானவர் தான் இதயத்தை மாற்றுகிறார். அவர்தான் நமக்கு ஒரு புதிய இதயத்தை தருகிறார். புதிய ஆவியை தரக்கூடியவர் அவர்தான். கல்லான இதயம் கனிவுள்ள இதயமாக, சதையுள்ள இதயமாக மாற்றுவதற்கு தூய ஆவியானவர் தான் காரணம். 2வது, அவர் இருந்தார்னு வச்சுக்கோமே, he changes our way of acting. நம்ம செயல்பாடையே மாத்தி விட்டுருவார். மனுஷன் செயல்பாடையே மாத்திடுவாரு. அவரை பற்றி கொள்ள வேண்டும், அவர் கரம் பிடித்துக் கொள்ள வேண்டும், எல்லாத்தையும். So he changes our way of action. நம்ம முன்னாடி வரைக்கும் வேற மாதிரி செயல்பட்டு இருந்தோம்.
ஆனா இன்னைக்கு நான் வேற மாதிரி செயல்படுவதற்கான காரணம் தூய ஆவியானுடைய வழி நடத்துதல். தூய ஆவியானவர் என்னை வழி நடத்துகிறார், அவர் உள்ளொளி தருகிறார், நான் மாறுகிறேன். கடவுளுடைய பிள்ளையாக செயல்பட ஆரம்பிப்போம். இயேசுவினுடைய சாட்சிகளாக நாம் மாறுவோம். ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல், ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல், திருத்தூதர் பணி 1 அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. தூய ஆவி வந்தார்னா என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். தூயாவை பெற்றுக் கொள்வதற்கு முன்பா நான் எப்படி இருந்தேன்? எதிர்சாட்சியா இருந்தேன், பாவத்துல இருந்தேன், தவறான மனப்பான்மையில இருந்தேன். ஆனா இன்னைக்கு ஐ ஆம் பிகமிங் a witness for Christ. நான் சாட்சியா மாறிட்டேன், சாட்சியா நான் மாறிட்டேன். So change of heart, he changes our way of action. அதே மாதிரி அவர் நம்மை சாட்சியா மாத்துறாரு, இயேசுவுக்கு சாட்சியா நம்மளை மாத்துகிறார். அதனால தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில அவசியம், அவர் நமக்கு அவசியம். So maybe நீங்க சாயந்தர ஜெபத்திலேயோ நாளைக்கோ யோசிக்கும் பொழுது, இந்த நாட்களில் தூய ஆவியானவரே இறங்கி வாரும், என்னோடு பயணியும், என்னை பற்றி கொள்ளும், என்னை இருக பற்றி கொள்ளும் அப்படின்னு சொல்லி அவரை நாம் இருக பற்றி கொள்ள முடியுமான்னு பார்ப்போம். தூய ஆவியானவர் இருந்தால் எல்லாம் மாறும், எல்லாம் மாறும், அனைத்து ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். அவர் வழிநடத்துவார். இருளில் இருப்பவர்களை வழிநடத்தக்கூடிய உன்னத தெய்வம் அவர் மட்டும்தான். தயக்கத்தோடு இருக்கிறவங்களை புஷ் பண்ணி அடுத்த நிலைக்கு மாற்றக்கூடிய அவர் மட்டும்தான். அதனால இன்னைக்கு இந்த நாலாவது அஞ்சாவது இந்த ஆன்மீக உண்மைகளை நாம் தியானிப்போம். Faith and conversion and the Holy Spirit. These are all important elements in our own life. So let us offer ourselves to receive new life. Holy Spirit is willing to give you, God is willing to give you, but am I willing to take it? So அந்த ஒரு பார்வையில இறை ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம். Let me expose the blessed sacrament and then we shall have a short prayer, then we shall wind up the blessing.
இந்த நாட்கள் the Almighty God bless you. In the name of the Father, of the Son, and of the Holy Spirit. Amen. Blessed evening. Thank you, Thank Father. you.